வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிகச்சிறந்த பழங்கால ஞான நூலுக்குள் ஒரு சுவாரஸ்யமான பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். இது வெறும் பழங்கால கதை இல்ல. இது மனித வாழ்வின் ஆழமான கேள்விகளை மிகவும் நாடகத்தனமான முறையில் அலசும் ஒரு இலக்கிய படைப்பு. குறிப்பா யோபு புத்தகத்தை ஒரு புது கோணத்துல ஒரு சினிமா பாக்குற மாதிரி இன்னைக்கு நாம ஆராய போறோம். இதில் வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் காட்சியும் எவ்வளவு நுட்பமா வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு நீங்க பார்க்க போறீங்க. தயாரா இருக்கீங்களா? வாங்க நேரா விஷயத்துக்கு போவோம். முதல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். யோபு புத்தகத்துல எத்தனை தரிசனங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன என்று உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேரு இந்த புத்தகத்தை யோபுவோட துன்பங்கள், அப்புறம் அவரோட நண்பர்கள் கூட நடந்த விவாதங்கள்னு மட்டுமே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நூலோட மையப்பகுதியில ரொம்ப முக்கியமான 2 முற்றிலும் மாறுபட்ட தரிசனங்கள், அதாவது வெளிப்பாடுகள் இருக்கு. இந்த 2 தரிசனங்களும் நம்மள இருவேறு உலகங்களுக்கு கூட்டிச் செல்லுது. அது என்னென்ன தரிசனங்கள், அது ஏன் அங்க வைக்கப்பட்டிருக்கு, இது எல்லாம் தான் நாம இப்போ ஒவ்வொன்னா பார்க்க போறோம். இருக்கைகள்ல வசதியா உட்காந்துக்கோங்க. காட்சி இப்போ விரிய போகுது. பகுதி 1, எலிபாசின் மர்மமான இரவு தரிசனம். இதுக்குள்ள நாம இப்ப போகலாம். இது ஒரு திகில் படத்தோட ஆரம்ப காட்சி மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. நள்ளிரவு நேரம், ஆழ்ந்த அமைதி, இருள் சூழ்ந்திருக்கிற ஒரு இடத்துல யோபுவின் நண்பரான எலிபாஸ் விவரிப்பதை கேளுங்க. ஒரு வார்த்தை ரகசியமா என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டது. இரவின் தரிசனங்களினால் உண்டான எண்ணங்களில் பயமும் நடுக்கமும் எனக்கு உண்டாகி ஒரு ஆவி என் முகத்திற்கு முன்பாக கடந்து சென்றது. இது யோபு 4ஆம் அதிகாரம் 12 முதல் 21 வரையிலான வசனங்கள்ல இருக்கு. சாதாரணமான ஒரு வெளிப்பாடு இல்ல இது. ஒரு ரகசியமான கிசுகிசுப்பான ஒரு பயமுறுத்துற அனுபவம். எலிபாஸ் ஒரு உருவத்தை பாக்குறார். ஆனா அது என்னன்னு அவரால தெளிவா பகுத்தெரிய முடியல. ஒரு மர்மமான ஆவி அவர் முகத்துக்கு முன்பாக கடந்து செல்லுது. இந்த வார்த்தைகள் நமக்கே ஒருவித நடுக்கத்தை கொடுக்குது இல்லையா? இந்த தரிசனத்தோட உண்மையான சாரம் என்னன்னு கவனிச்சீங்களா? அந்த சூழ்நிலைய பாருங்க. முழுவதுமா பயம், மர்மம், அப்புறம் ஒரு நிச்சயமற்ற தன்மை. இந்த தகவலை கொண்டு வந்த ஊடகம் ஒரு தெளிவற்ற ஆவி மற்றும் கிசுகிசுப்பான குரல். அது சொன்ன செய்தி என்ன? தேவன் முற்றிலும் பரிசுத்தமானவர், மனிதர்கள் களிமான் வீடுகளைப் போல மிகவும் பலவீனமானவர்கள். இது தத்துவார்த்தமா ஒரு உண்மையான கருத்துதான். ஆனா இங்கதான் ஒரு பெரிய சிக்கல். இது உண்மையான கொள்கையா இருந்தாலும் எலிபாசு இதை யோபுவுக்கு எதிரா பயன்படுத்துறார். நீ ஏதோ பாவம் செஞ்சுட்ட, அதனாலதான் உனக்கு இந்த நிலைமைன்னு யோபுவ குற்றம் சாட்ட இந்த பகுதி உண்மையா அவர் தப்பா பயன்படுத்திட்டாரு. பயத்துல பிறந்த இந்த மர்மமான தரிசனம் ஒருவரை தவறா எடை போட வழிவகுத்துருச்சு பாருங்க. பகுதி 2, சுழல் காற்றில் தேவனின் கம்பீரமான தோற்றம். இப்போ காட்சிய முழுவதுமா மாத்துவோம். அந்த இருண்ட மர்மமான கிசுகிசுப்பான நள்ளிரவிலிருந்து நாம வெளியே வரப்போறோம். திரை பிரகாசமாகுது, சத்தம் அதிருது. இங்க கிசுகிசுப்புகளுக்கு இடமே இல்ல, மர்மங்களுக்கும் இடமில்ல. இது அதிகாரம், பிரம்மாண்டம், அப்புறம் நேரடியான பேச்சின் வெளிப்பாடு. தேவன் பேசும் வார்த்தைகளோட கம்பீரத்தை கேளுங்க. அப்பொழுது கர்த்தர் சுழல்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவருளே, நான் பூமியின் அஸ்திபாரங்களை போட்டபோது நீ எங்கே இருந்தாய்? கார்த்திகை நட்சத்திரங்களின் கூட்டத்தை நீ இணைக்கக்கூடுமோ? இது யோபு 38 முதல் 41 வரையிலான அதிகாரங்கள்ல இருக்கு. இங்க எந்த ரகசிய ஆவியும் வரல. பிரபஞ்சத்தின் படைப்பாளர் தாமே சுழல்காற்றிலிருந்து நேரடியாக, சத்தமாக, அதிகாரத்தோடு பேசுறார். யோபுவோட கேள்விகளுக்கு அவர் நேரடியா பதிலளிக்காம பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டத்தை காட்டி மாபெரும் கேள்விகளை கேட்கிறார். இது தவிர்க்க முடியாத, மறுக்க முடியாத ஒரு வெளிப்பாடு. இங்கே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? தேவன் தனக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசத்தை விளக்குற விதம்தான். அவர் எந்த ஒரு தத்துவத்தையும் பேசல, மாறா கண்ணுக்கு தெரியற இயற்கையவே ஒரு காட்சியா விரிக்கிறார். பூமியோட அஸ்திபாரங்கள் அளந்தது யார்? மூர்க்கமான கடலுக்கு எல்லைகளை வகுத்தது யார்? ஒளி, இருள், நட்சத்திர கூட்டங்களை நிர்மகிப்பது யார்? அது மட்டும் இல்லாம மனிதர்களால் கட்டுப்படுத்த முடியாத காட்டு விலங்குகளை, அதாவது சிங்கங்கள், காகங்கள், வரையாடுகள், வானத்துல வட்டமிடுற கழுகுகள்னு இதுகளெல்லாம் பாதுகாப்பது யார்? மனித அறிவுக்கு எட்டாத ஆனா தேவனின் விரல் நுனியில் இயங்கும் ஒரு பிரம்மாண்டமான படைப்போட காட்சியை இது நமக்கு தெளிவா காட்டுது. இந்த படைப்போட உச்சகட்டமா பெகமோத் மற்றும் லெவியாதான் அப்படின்னு 2 மாபெரும் மிருகங்கள் அடையாளப்படுத்தப்படுது. இதெல்லாம் தடுக்க முடியாத வல்லமைக்கும் மூர்க்கத்துக்கும் அடையாளங்கள். பூமியில உள்ள எந்த மனிதனாலும் இந்த கொடிய மிருகங்களை கட்டுப்படுத்தவோ பழக்கப்படுத்தவோ முடியாது. ஆனா தேவனோ அவற்றை ரொம்ப எளிதா ஆளுகிறார். அவை அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற சாதாரண படைப்புகள்தான். இது நமக்கு என்ன உணர்த்துதுன்னா, மனிதனோட அறிவும் அதிகாரமும் ரொம்ப சிறியது. அதே சமயம் தேவனின் இறையாண்மை முடிவற்றது. அதனாலதான் தெய்வீக வல்லமையின் முன் மனிதனின் சந்தேகங்களும் கேள்விகளும் ரொம்ப குறுகியவைன்னு இதை நிரூபிக்குது. பகுதி 3, 2 தரிசனங்களின் ஒப்பீடு. சரி, இந்த 2 தரிசனங்களும் எவ்வாறு வேறுபடுகின்றன? வாங்க ஒப்பிட்டு பார்ப்போம்.
இப்போ நாம கதையோட ஓட்டத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வந்து ஒரு இயக்குனரோட பார்வையில இந்த 2 காட்சிகளையும் அலச போறோம். விஷயங்கள் எவ்ளோ முரண்படுதுன்னு கவனிங்க. எலிபாஸின் தரிசனத்தின் மூலம் ஒரு அறியப்படாத ஆவி, ஆனா 2வது சாட்சாத் தேவன் தாமே. முதல் சூழ்நிலை பயமும் தெளிவின்மையும் நிறைஞ்சது, ஆனா 2வது அதிகாரம் மற்றும் முழுமையான தெளிவு நிறைஞ்சது. முதல் முறை ஒரு கிசு, 2வது சுழல் காற்றிலிருந்து வந்து நேரடி பேச்சு. எலிபாஸின் தரிசனம் மனிதனின் பாவத்தின் மீது கவனம் செலுத்துச்சு, ஆனா தேவனின் வெளிப்பாடோ ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் மீதான அவரது இறையாண்மையை காட்டுச்சு. முக்கியமா எலிபாஸின் தரிசனம் ஒரு பகுதி உண்மையை மட்டுமே தந்தது, ஆனா தேவனின் தோற்றமோ முழுமையான உண்மையை நிலைநாட்டுச்சு. அப்போ இதோட முக்கியமான முடிவு என்ன? எலிபாஸின் பயம் சார்ந்த மர்மமான தரிசனம் அவரை எங்கே கொண்டு போச்சு? அது அவரை தவறான முடிவுகளுக்கும் குற்றம் செய்யாத நண்பன் மேல தவறான குற்றச்சாட்டுகளை வைக்கிறதுக்கும் வழிவகுத்துச்சு. ஆன்மீக அனுபவம் போல தெரிஞ்சாலும் அது நன்மையை விட தீமையே அதிக செஞ்சது. ஆனா அதுக்கு நேர்மாறா தேவனோட தெளிவான அதிகாரப்பூர்வமான தோற்றம் யோபுவோட மனக்கவலைய போக்கி அவருக்குள் ஒரு உண்மையான சீரமைப்பையும் விடுதலையையும் முழுமையான உண்மையின் புரிதலையும் கொண்டு வந்துச்சு. பகுத்தறிவின் வல்லமை. நாம இப்போ இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த அலசல்ல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆன்மீக ரீதியான வார்த்தைகள் அல்லது அனுபவங்கள் எல்லாமே சரியானவை அல்ல அப்படிங்கறத இந்த பழங்கால நூல் நமக்கு ஆழமா உணர்த்துது. நமக்கு கிடைக்கும் எந்த ஒரு தகவலா இருந்தாலும் அதோட மூலம் எது, அது எந்த சூழ்நிலையில வருது, அது நம்ம பயத்துக்குள்ள தள்ளுதா அல்லது தெளிவான உண்மையின் பக்கம் நடத்துதான்னு நாம கவனமா ஆராயணும். இருள்ல வர கிசுகிசுக்கும் சுழல்காற்றின் தெளிவான குரலுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அடுத்த முறை ஒரு புதிய தகவலோ அல்லது வெளிப்பாடோ உங்களை வந்தடையும் போது அது எலிபாஸின் கிசுகிசுப்பா அல்லது சுழல்காற்றின் தெளிவான்னு பகுத்தாராய்ந்து பாருங்க. தரிசனங்களின் அர்த்தத்தை அடையாளம் காணும் பகுத்தறிவு உங்களுக்கு இருக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து கற்போம், பகுத்தறிவோம்.